மாட்டுக்கறி அரசியல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உணவுக்குள்ள அரசியலே தேவையில்லைங்க. உணவுக்குள்ள அரசியலே தேவையில்லை. உணவுங்கிறது அவனுடைய உரிமைன்னு எப்பயும் நான் சொல்றேன். இப்ப நீங்க என்ன சாப்பிடணும்ன்றது உங்களுடைய உரிமை. இந்த காரணத்தை தாண்டி வேற காரணம் இருக்கு? ஒண்ணு கிடையாது. வெஜ் நான்வெஜ் ஒண்ணு கிடையாதுங்க. உயிர், அதாவது ஒரு உயிரை துன்புறுத்தி என்னுடைய உயிரை நான் வளர்க்க கூடாது, அவ்வளவுதான். மேட்ரு ஒண்ணும் இல்லை. இதுல வந்து அது அருவருப்பு, தீண்டாமை, ரத்தம். இப்ப நம்ம ஊர்ல கொண்டாட்டம்னாவே அது நான்வெஜ்ஜா தானே இல்லைங்க. அது மக்களுடைய பழக்கம். அல்லது ஒரு எனக்குன்ற ஒரு தனிப்பட்ட விஷயம். இது அரசியலாக்கும் பொழுதோ இல்லைன்னா இது சம்பந்தமாக ஒருத்தனை வந்து ஏற்ற இறக்கங்கள் பார்க்கும் பொழுதோ அது தவறாக மாற்றப்படுது. புரோட்டீன், மற்ற விஷயங்கள் இதுலலாம் சத்து இருக்குது அப்படின்னு நீங்க என்கிட்ட வாதிடுறதா இருந்தா நம்ம அப்படியே லிஸ்ட் எடுப்போம். காண்டாமிருகம் இருக்கு இல்லையா, எவ்வளவு பவர்ஃபுல், அது என்ன சாப்பிடும்? அது வந்து தாவரங்கள் தான் சாப்பிடும். சரி, அடுத்து யானை இருக்கு, எவ்வளவு பவர்ஃபுல்? யானை தாவரங்கள் தான் சாப்பிடும். மாடு, முரட்டு மாடு, பைசன்லாம் படம் எடுத்துக்கிறீங்க, தாவரங்கள் தான் சாப்பிடும். நரி என்ன சாப்பிடும்? முனிகுண்டா இருக்குது, எலும்பும் தோலுமா கிடக்குது, அது என்னது சாப்பிடுது? அது பவரால இருக்கணும். அப்ப என்னன்னா மாமிசம் சாப்பிடுற உயிரினங்கள் அவ்வளவு சக்தியா இல்ல. நீங்க ஹார்ஸ் பவர் தான் சொல்றீங்க, டைகர் பவர், லயன் பவர்னு ஏதாச்சும் மோட்டருக்கு பேர் வச்சிருக்கீங்களா? புல்லு சாப்பிட்டாவோ இல்லைன்னா தாவரங்களை சாப்பிட்டாவோ சக்தி இருக்காதுன்னு சொல்றது உங்களுடைய நம்பிக்கை தானே தவிர அப்படி எதுவும் உண்மை இல்லை. அப்ப சிக்கன் துண்டுகளை நீங்கள் தட்டில் வைத்து சாப்பிடுவதும் உங்கள் மனைவியுடன் நீங்க குழாவி இருப்பதும் ரெண்டும் ஒண்ணுதாங்கிறாரு. பர்பஸா இன்னொரு உயிரை பயன்படுத்துறதே தப்புங்கிறாரு. நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய பல விஷயங்களை அழிச்சுதானே மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அது வந்து நான் அழிக்கலைங்க, நான் சொல்றது நான் அழிக்கல. நம்ம யூஸ் பண்ற பொருட்கள்ல இருக்குது. இப்போ பட்டு இருக்கு இல்லையா, பட்டு புடவை இருக்கு இல்லைங்களா, ஒரு பட்டு புடவை செய்யறதுக்கு ஒரு 1 லட்சம் புழுவை சாவடிக்கும். ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம். உணவு வந்து அரசியலுக்குள்ளேயும் வருது. ஆமா, மாட்டுக்கறி அரசியல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உணவுக்குள்ள அரசியலே தேவையில்லைங்க. உணவுக்குள்ள அரசியலே தேவையில்லை. உணவுங்கிறது அவனுடைய உரிமைன்னு எப்பயும் நான் சொல்றேன். இப்போ நீங்க என்ன சாப்பிடணுன்றது உங்களுடைய உரிமை. ஆனா என்ன சாப்பிட்டா சரியாக இருக்கும், நம்ம இயற்கைப்படி வரமா அப்படிங்கிறதுனுடைய கேள்விகள் தான் நம்ம பேசுறமே தவிர. இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, அப்போ இதில் சரி உயிர் இல்லையா, இதில் உயிர் இல்லையான்னு. ஒன்றும் தப்பு இல்லைப்பா, நீ வந்து மாலை போடுறல, மாலை போடுறப்ப ஏன் சாப்பிட மாட்டேற? சாமிக்காக நம்ம சாப்பிட மாட்டோம். அப்போ நான் எப்பயுமே 24 மணி சாமிக்காக இருந்துட்டு போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க வேண்டியது இல்லைங்களா? நான் 24 மணி சாமிக்காக இருந்து போகிறேன். இப்போ எதுக்காக வந்து ஒரு மதம் மட்டும் இல்லைன்னா ஒரு சமயங்கள் மட்டும் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, ஒரு ஜாதிகள் மட்டும்னா அவங்களுடைய வேலை என்னங்க? இப்போ உங்களுடைய வேலைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய ஆதி குடிகள் எங்கே இருந்தாங்க, நம்ம என்ன பண்ணோம், பெருமை வேணால் பேசலாம். இப்போ எனக்கு வேலை இல்லை, அதான உண்மை. அது உண்மைதான். எனக்கு வேலை இல்லை, எனக்கு என்ன வேலை, நான் வந்து ஆண்டவன் அப்படி இப்படிலாம் பேசிக்கலாம். ஒன்றும் கிடையாது. எனக்கு வேலை இல்லை, நான் வேலைக்கு தான் போக போகிறேன். எவனாச்சும் வேலைக்கு தான் செய்வேன். இந்த பக்கம் போய் ஆட்டோமொபைலில் ஸ்க்ரூ மாட்ட சொன்னால் மாட்டுவேன். இந்த பக்கம் வந்து ஐடி கம்பெனியில் ப்ரோக்ராம் பண்ண சொன்னால் பண்ணுவேன். இந்த பக்கம் போய் வயர் பண்ண தான் பண்ணுவேன். இப்படி தான் பண்ணுவேனே தவிர எனக்குன்றதில்ல. ஆனால் வந்து ஒரு சில சமூகங்கள் வழியாக அவங்களுடைய குலத்தொழிலை செஞ்சுட்டு வராங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா கோயில்களை பராமரிக்கிறது. ஓகே, சரிங்களா? அப்போ கோயில்களை 24 மணி நேரம் புலங்குறவன் எப்படி இருக்கணும்? நானும் சாப்பிடாம இருக்கணும். அவத்தான் செய்யறாங்க. இல்ல அது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு இது இல்லைங்க, அதான் சொல்றேன். கோயிலுக்கு போறோம் இல்லைங்க, நான் சொல்றதுங்க இயற்கை வழிபாடுன்னு. இயற்கையை தான் நம்ம கடவுளா கும்பிடுறோம். அந்த கடவுளுக்குள்ள போகும்போது நான் இயற்கையாக இருக்கிற ஒரு உயிரை நான் துன்புறுத்தி சொல்லல. இப்ப மரத்தை துன்புறுத்தணுமா? மரத்தை வந்து கடிச்சு வைக்கணுமா? போய் எனக்கு கடிச்சு அந்த மரத்துல தண்டுகிட்டெல்லாம் கடிச்சு ஒரு ஆப்பிள வாங்குறோமானா இல்லை. அது ரெடியா இருக்கு, விதைகளை கொடுக்குது, தயாரா இருக்குது. அது ஆப்பிளை வந்து எடுத்துட்டு போய் சாப்பிட்டு விதையை எங்கேயாச்சும் போட்டுறான்னு சொல்லுது. அப்ப நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வாங்குறோம். இது வந்து அதை துன்புறுத்தாத ஒரு உணவு. இதே இது ஆட்டுகிட்ட போயிட்டு ஆடு எனக்கு ஏதாச்சும் ஒரு சாப்பாடு போடணும், அது விட்ட அதுக்கு இதுதான் போடும், கழிவைத்தான் போடும், அதை தான் சாப்பிடணுன்ற மாதிரி. அப்போ ஒன்று அதை கொண்டு தானே சாப்பிடணும் இல்லைங்களா? இல்லை, இப்போ மனுஷன் சாப்பிட்ற முருங்காவை தான் சாப்பிட்றோம். முன்னாடி நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அது விதையாக மாறுச்சு. வெளியில் நம்ம பாத்ரூம் போகிற டைமில் வந்து மாறுச்சு. பட் இப்போ அதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் நான் சொல்கிறது அது வந்து அதை நம்ம சதையை தான் சாப்பிட்றோம். திருப்பி விதையை குப்பையில் தாங்க போடுறீங்க. சரிங்களா? குப்பையில தான் போடுறீங்க. கட் பண்ற மீதியா நம்ம குப்பையில தான் போடுறீங்க. எப்படினாலும் அது அங்கே தான் போய் சேருது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வீட்டில் சொல்லுவாங்க வேஸ்ட்டாக இருப்போது சாப்பிடுவாங்க. அப்படி வேஸ்ட்டாக என்ன செய்வாங்க, நாய்க்கு போடுவாங்க. குப்பையில போட்டால் என்ன ஆகும்? குப்பையில போட்டால் திரும்ப அதுலேருந்து ஒரு செடி வளருது. எங்கேயாவது போய் குப்பையில போட்டால் அங்கேயும் 4 எறும்புதிங்க புழுவுதிங்க. வேஸ்ட்டே கிடையாது. நீங்கள் எந்த பக்கம் போட்டாலும் இயற்கை அதை தற்சுழற்சிக்கு எடுத்துக்கும். நீங்கள் போட்டது முளைக்கும், அப்படி இல்லைன்னா அடிச்சுட்டு போய் வேற எங்கேயாச்சும் முளைக்கின்றப்ப நம்மளுடைய சைக்கிள் அதுதான். அந்த விதை வந்து 1000 விதை முளைக்குதுன்னா எல்லா விதையும் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த காரணத்தை தாண்டி வேற காரணம் இருக்கு. ஒன்றும் கிடையாது. வெஜ் நான்வெஜ் ஒன்றும் கிடையாதுங்க. உயிர், அதாவது ஒரு உயிரை துன்புறுத்தி என்னுடைய உயிரை நான் வளர்க்கக்கூடாது, அவ்வளோதான். மேட்ரு ஒன்றும் இல்லை. இதில் வந்து அது அருவருப்பு, தீண்டாமை, ரத்தம் அப்படின்றது யாரும் எதை பற்றியும் சொல்லலையே. நம்மளே ரத்தத்துல தானே வரோம் இல்லைங்களா? நம்மளுக்குள்ளே ரத்தம் இருக்குது தானே செய்யுது. அடுத்துட்டா நம்மளுக்கு ரத்தம் வருதுல்ல. அப்படி ஒருவேளை நான் ரத்தத்தை பார்த்து அது தீட்டு நினைக்கிறேன், அடுத்த எனக்கு ரத்தம் வரக்கூடாது, வெறும் தேனா ஒழுகணும் இல்லைங்களா? அப்படின்னா இல்லை எல்லாருக்கும். அப்போ வந்து தீட்டு, ரத்தம், கவுச்சி,
வாடை, அருவருப்பு இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா இப்ப நம்ம ஊர்ல கொண்டாட்டம்னாவே அது நான்வெஜ்ஜா தானே இல்லைங்க, அது மக்களுடைய பழக்கம் தான். இப்போ டாஸ்மாக் இருக்கே, அப்போ அது உயர்வா சொல்றீங்களா? மக்கள் பழகி வச்சுக்கிறான், அது பெருமையாகவும் சொல்றான். வாமச்சான் சரக்கு அடிக்கலான்னு தான் கூப்பிடுறான் இல்லைங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேங்காய் இது இளநி கடை தான், இளநி தான் ஃபேமஸ், இளநி தான், எவனும் இளநி குடிக்க மாட்டாங்க, போய் அங்கே கோலாவும் கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ என்னன்னா நம்ம மக்கள் அதை தான் ஹாப்பின்னு நினைக்கிறாங்க, என்ஜாய்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. கோயிலுக்குள்ளே போகும்போது உயிர்வதையுடன் கோயிலுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயே வேலை பார்க்குறவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க வாழ்க்கை ஃபுல்லாக. அது சிலர் வந்து அதில் வேலை இல்லை, இப்போ எனக்கு அது கோயிலில் வேலை இல்லை, கோயிலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் எனக்கு வந்து இறைவன் மேலே ஒரு நாட்டம் இருக்குது, இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்றப்ப நான் என்ன செய்கிறேன்னா அதை நான் என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு நான் 24 மணி நேரமும் அவருக்கு உயிர்வதையை செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். அப்போ எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் கூட நான் வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்குள்ள போகணும்னு நினைக்கிறப்ப அந்த தன்மையை ஏற்படுத்திக்கிறேன். இப்போ இதை முழுமையாக செய்யணுமா அப்படின்னா அது பழக்க வழக்கத்தில் வருதுன்னு சொல்கிறேன். இப்போ என் பையனுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என் பையன் நாளைக்கு அவனுடைய உரிமை, நாளைக்கு இது வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு போகிறது அவனுடைய உரிமை. அதுக்குள்ள நான் போயிட்டு கிளாஸ் எடுக்க போகிறது கிடையாது. ஆனால் சைவம் அப்படிங்கிறது வந்து உண்மைன்னு அர்த்தம். ஓகே, இல்லை சயின்டிஃபிக்காக நீங்கள் சொல்கிற விஷயங்கள்ல இது ஆமாம், இது வந்து சயின்ஸ் வந்து உண்மை, அவ்வளோதான். நம்ம வந்து இப்படி தான் டெவலப் ஆகுது. அப்போ இந்த உணவை சாப்பிடுவது நான் யாரையும் துன்புறுத்தாமல் சாப்பிட்றேன், அவ்வளோ. ஓகே, அவ்வளோ. இதில் புரோட்டீனு மற்ற விஷயம் அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் தின்னாலும் நீங்கள் வந்து புரோட்டீனு அது என்னங்க சப்ளிமெண்ட்ரி டயட்டு எல்லாமே கலோரிஸ் இதெல்லாம் பார்த்து பிச்சை எடுக்க அப்படியே திங்கிறான். நல்லா தான் இருக்கிறான், அவனும் உயிர் வாழ்த்து தான் இருக்கிறான். நீங்களாம் எதையாச்சும் வச்சுக்க வேண்டியதான். ஒரு காலத்தில் வந்து எதுவுமே இல்லை, புரோட்டீன் பவுடரே இல்லை, குஸ்தி பண்ணுற பைல்வான்லாம் இருந்தாங்களா இல்லையா, பீமன் அவங்களாம் இருந்தாங்களா இல்லையா, எல்லாமே இருந்தாங்கல்ல. எல்லா உணவுகளையும் இருக்குங்க. நம்ம வந்து டயட், பேலன்ஸ் டயட்டு, சப்ளிமெண்ட்ரி, உங்களுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை செய்கிறீங்க. ஒரு கம்பெனியில் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் அவருக்கு 2800 கலோரி கொடுக்கணும், அதை தேடி பிடிச்சி கொடுக்குறான். ஓகேங்களா? நம்மளுக்கு அப்படி அளவு வச்சு திங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு எது உடம்பு ஏற்றுக்கோ சாப்பிட்றோம். ஓகே, அப்போ வந்து இதில் தான் புரோட்டீன் இருக்குது, இதில் தான் புரோட்டீன் இருக்குன்ற அவசியம் இல்லை. ஒருவேளை இதில் தான் சத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட வாதிடுறதா இருந்தால் நம்ம அப்படியே லிஸ்ட் எடுப்போம். காண்டாமுருங்கை இருக்கு இல்லையா, எவ்வளோ பவர்ஃபுல், அது என்ன சாப்பிடும்? அது வந்து தாவரங்கள் தான் சாப்பிடும். சரி, அடுத்து யானை இருக்குது, எவ்வளோ பவர்ஃபுல்? யானை தாவரங்கள் தான் சாப்பிடும். மாடு, முரட்டு மாடு, பைசன்லாம் படம் எடுத்துக்கிறீங்க இல்லைங்க, என்ன சாப்பிடும்? தாவரங்கள் தான் சாப்பிடும். நரி என்ன சாப்பிடும்? உம்முனிக்குண்டா இருக்குது, ஆமாம், எலும்பு தோலுமா கிடக்குது, கெய்னா கழுவ ஒரு மாதிரி இருக்குது, அது என்னது சாப்பிடுது? அது பவரால இருக்கணும். அப்போ கெய்னா வந்து யானை விட பெருசாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ என்னென்னா மாமிசம் சாப்பிட்ற உயிரினங்கள் அவ்வளோ சக்தியாக இல்லை. நீங்கள் ஹார்ஸ் பவர் தான் சொல்கிறீங்க, டைகர் பவர், லயன் பவர்னு ஏதாச்சும் மோட்டருக்கு பேர் வச்சுருக்கீங்களா? இல்லை, பவர்னாலே ஹார்ஸ் தான் இல்லைங்களா? அப்போ அது என்னத்தை சாப்பிடுனா புல்லு தான் சாப்பிடுது. அப்போ புல்லு சாப்பிட்டாவோ இல்லைன்னா தாவரங்களை சாப்பிட்டாவோ சக்தி இருக்காதுன்னு சொல்கிறது உங்களுடைய நம்பிக்கை தானே தவிர அப்படி எதுவும் உண்மை இல்லை. அப்படி இருக்கிறதா இருந்தால் ரைனோசரஸ் எல்லாம் நாய்க்குட்டியோட சின்னதாக இருக்கணும் இல்லைங்களா? சின்ன உண்மைக்கு ஊட்டா ஒரு எலும்பு மாதிரி முளைச்சிட்டு சின்னதாக பூனைக்குட்டி மாதிரி ஓடணும் இல்லைங்களா? அப்படி ஏதாச்சும் இருக்கானா அது முரட்டுத்தனமாக இருக்குது, இந்த வீடு சைஸுக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ எதெல்லாம் வந்து தாவரங்களை சாப்பிடுதோ அது ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஹெல்த்து, அன்ஹெல்த்து, இல்லைனா சத்து இல்லாமை அப்படின்றது ரெண்டு உணவுலையும் கிடையாதுங்க. அது உயிரினங்களோட பொறுத்து இருக்குது, உயிரினங்களோட பொறுத்து இருக்குது. நான் என்னுடைய உணவை நான் சரியாக எடுத்துக்கிட்டாலே போதும்ல. இப்போ நம்ம சத்து நம்ம என்ன நாளைக்கு நான் குஸ்தியாக போட போகிறேன், சத்தோட போகிறதுக்கு நான் உயிர்வாளம் தான் போதும்ல. அந்த அளவுக்கு எடுத்துக்கிறப்ப உணவு அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமை. ஆனால் அந்த உரிமை என்பது அடுத்தவர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடாது. அப்போ இப்போ பிரிதூன் உண்பான், தன்னூன் பெருக்குவதற்கு பிரிதூன் உண்பான்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அப்போ என்னுடைய ஊனை பெருக்குவதற்காக நான் என்ன செய்கிறேன்னா பிறருடைய ஊனை நான் என்ன செய்கிறேன்? சாப்பிட்றேன். நான் ஒருவேளை என்னுடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக இன்னொரு உயிரை நான் வதை செய்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நான் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், என்னுடைய உயிரை நான் பாதுகாக்கணும்னா அந்த உயிரை நான் வந்து அந்த உயிருக்கு நன்றி சொல்லிவிட்டு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த உயிரை நான் என்ன செய்ய சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் சில மதங்களோ சில மார்க்கங்களோ இல்லைனா ஒரு நம்பிக்கைகளோ சொல்லுது, தப்பு இல்லைல்ல. என்னால் வாழவே முடியாதுன்ற பட்சத்துக்கு வரும்போது நான் ஒரு இதை சாப்பிட்றேன். அப்போ அதுக்கு நான் வந்து நன்றி சொல்லிவிட்டு அதுகிட்ட மன்றாடி கேட்டுக்கிட்டு என்னை மன்னிச்சிரு, தெரியாமல் என்னால் வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட நான் வந்து நன்றி இது பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்டு நான் அதை சாப்பிட்றேன் அப்படின்றத வந்து ஓரளவுக்கு அவங்க ஏற்றுக்கிறாங்க சிலர். ஆனால் அதுவும் வந்து அது வெட்டுறது யார், கொள்வது யார், சாப்பிட்றது யாருன்னா அவன் செய்கிறவன் தான். நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு எனக்கு வெட்டி கொடுத்து பிரியாணி வச்சு கொடுத்தீங்கன்னா அது எப்படி நல்லாயிருக்கும்? அதுவும் சரியில்லை. அப்போ இந்த சங்கிலிகள் வந்து இது வந்து ஒரு நம்பிக்கை அல்லது உரிமை அல்லது ஒரு எனக்குன்ற ஒரு தனிப்பட்ட விஷயம். இதை அரசியலாக்கும் பொழுதோ இல்லைனா இது சம்பந்தமாக ஒருத்தனை வந்து ஏற்ற இறக்கங்கள் பார்க்கும் பொழுதோ அது தவறாக மாற்றம் இல்லை. அப்படி மாறினா என்ன மாறணும்னு கேட்குறேன். ஒன்றும் மாற தேவையில்லைங்க. நான் திருப்பி சொல்கிறதுங்க, இப்போ நான் போகிறவள்ள இப்போ நான் எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கணும்? கப்புன்னு போகிறவள்ள 2 பேர் பாக்கெட்டில் கையை விட்டோன்னா காசு வரப்போகுது இல்லைங்களா? எதுக்கு இவ்வளோ தண்டை கற்று கத்தணும்னா அதுக்குன்னு ஒரு முறையோடு வாழ்கிறோம்ல. புரியுது.
ஏன் நம்ம வந்து ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும், நம்ம வாடகை இஷ்டத்துக்கு போயிட்டு வந்துட்டுலாம்ல. நம்ம ஏன் வீட்டில் வாழணும், நம்ம ஏன் பேங்க்ல போய் பணம் போடணும்னா எல்லாத்துக்கும் ஒரு முறைன்னு இருக்குது. அந்த முறை வந்து நம்மளுக்கு ஒரு ஒழுக்கத்தையும் நம்மளுக்குள்ள ஒரு வாழ்க்கை ஒரு ஹாப்பினஸையும் கொடுக்குன்றப்ப அப்படி வாழ்றது தப்பு இல்லை. நான் வாழும் பொழுது நான் ஒரு உயிரை கொள்ளலைங்கிறது ஒரு திருப்தி, அவ்வளோதான். அப்போ அன்பு செலுத்துங்கள்னு அதானே சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் அன்பு செலுத்துங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அன்பு செலுத்துறதுன்றது இதுதானே. ஒரு 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 கவரில் பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்கி வச்சுட்டு நாய்க்குட்டிக்கு பரிதாபப்பட்டு என்ன பண்ண போகிறீங்க? சாப்பிட போகிறது சிக்கன் இல்லையா? அப்போ என்ன சொல்கிறாரு ஜித்து கிருஷ்ணமூர்த்தி, இதைக்கும் அடுத்து போகிறார். அப்போ சிக்கன் துண்டுகளை நீங்கள் தட்டில் வைத்து சாப்பிடுவதும் உங்கள் மனைவியுடன் நீங்கள் குழாவி இருப்பதும் ரெண்டும் ஒன்று தாங்கிறார். பர்பஸாக இன்னொரு உயிரை பயன்படுத்துறதே தப்புங்கிறார் அவர். சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனைவியோட போய் உங்களுடைய பர்பஸ் தீர்றதுக்காக பேசுகிறதே வந்து ஒரு சிக்கனை சாப்பிட்ற மாதிரி தாங்கிறார். அப்போ அவர் அடுத்த ஸ்டேஜ் போகிறார். அப்போ யாருமே அடுத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்பை கொண்டு அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்குங்கிறார். விருப்பம் இல்லாத போது அவங்களையும் நீங்கள் துன்புறுத்துறது தப்புங்கிறார். அப்போ என்னன்னா இது கம்ப்ளீட்டாக என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான லைஃபு, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபு, யாரையும் துன்புறுத்தாத ஒரு லைஃபுக்கு தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். அன்பே முடிவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? கருணையே முடிவுன்னு சொல்கிறோம். அப்போ எல்லாமே அன்பாகவே இருக்குன்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தா நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்களை அழிச்சு தானே மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அது வந்து நான் அழிக்கலைங்க, நான் சொல்கிறது நான் அழிக்கலை, சரிங்களா? நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஹாப்பியாக இருக்கிறேன். நான் யாரையும் துன்புறுத்தாம சொல்கிறீங்க. நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் இருக்குது. இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய பொருட்கள் இது பண்ண மாட்டோம். இப்போ பட்டு இருக்கு இல்லையா? பட்டு புடவை இருக்கு இல்லைங்களா? ஒரு பட்டு புடவை செய்கிறதுக்கு ஒரு 1,00,000 புழுவை சாவடிக்கணும். பட்டு இருக்கு இல்லைங்களா? பட்டுடைய புழு அந்த கூட்டை எடுத்து சுடுநீரில் போட்டு வேக வச்சு அந்த புழுவெலாம் சாவடிச்சு தான் அந்த நூல் எடுக்கிறாங்க. நாங்கள் பட்டை பயன்படுத்துறது இல்லை. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியுமோ, அடுத்த உயிர்கள் நமக்காக ஒரு உயிர் சத்து இருக்குது அப்படிங்கிறது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நாங்கள் அதை தவிர்க்க முயற்சி செய்கிறோம். அவ்வளோதானே தவிர இதை நாங்கள் பெருமையாகவும் இதை செஞ்சதுனால எங்களுக்கு ஏதோ மோட்சத்தில் இடம் இருக்குது, சொர்க்கத்தில் இடம் இருக்குன்னு நாங்கள் சொல்ல வரல. ஓகே, இது வந்து தேவையில்லாமல் எதுக்கு அதை போய் சாவடிக்கல. இப்போ ரீசெண்டாக முட்டையை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க இல்லையா? சேர்க்கலைங்க. அது வந்து என்னன்னா அது வந்து உயிர் உற்பத்தி ஆகலை, அதில் உயிர் இல்லை, அது வந்து சேவலோட சேரலை, அதுக்குள்ளே உயிர்த்தன்மையில் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களே தவிர அது வந்து இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக கடைக்கு போகிறீங்க, எத்தனை பேர் கடையில் போய் ஒரு உணவுப் பொருள் வாங்குறப்ப அதில் கூடிய சிம்பிளை பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு சிம்பிள் இருக்கும் தெரியுங்களா? ஒரு சதுரமாக போட்டு உள்ள முக்கோணமாக ப்ரௌன் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா முட்டை கலந்துருக்குன்னு அர்த்தம். சதுரமாக போட்டு வட்டமாக பச்சை இருக்கும், அது வந்து பியூர் வெஜ்ஜுன்னு அர்த்தம். அப்போ முட்டையை வந்து அவன் வெஜ்ஜு கொண்டு வரலாம் இல்லை, ஓகேங்களா? அது டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். முக்கோணமாக போட்டு ப்ரௌன் போட்டிக்கலாம், சிகப்பு போட்டால் மீட்டு, முக்கோணம் போட்டால் முட்டை, ரவுண்டு போட்டு பச்சை போட்டோம்னா வெஜ்ஜு அப்படின்னு செக்ரிகேட் பண்ணிக்கலாம். அவன் வந்து எதையும் பிரிக்கல. சாப்பிட்றவனுக்கு ஆசை வந்திருக்கு, ஏதாச்சும் பேர் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு விஷயம், இதை யாராச்சும் ஒருத்தன் தான் வந்து பண்ணுறான். அவன் நம்பிக்கையில் இப்போ சபரிமலை கோயிலுக்குள்ளே பெண்கள் போகக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. யாரோ ஒரு பெண்ணு போய் கேஸ் போடுது. அப்போ நம்பிக்கை இருக்கிறவன் கேஸ் போடுவானா? அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க போட மாட்டாங்க. இப்போ எங்கள் வீட்டில் நான் மாலை போடுறேன்னா என் ஒய்ஃபை நான் பார்க்க கூட பார்க்காது, சரிங்களா? ஏன்னா அது ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் எனக்கு உதவுவாங்க, நான் போகிறப்போ அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்றப்ப என்னுடைய நம்பிக்கையே அதுக்குள்ளே இருக்கு இல்லையா? அப்போ இது நான் வருவேன்னு ஒரு இப்போ லேடி சொல்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்னா அது நம்பிக்கையில்லைன்னு அர்த்தம். அப்போ யார் அதை உடைக்கிறாங்கன்னா நம்பிக்கை இல்லாத ஒருத்தவங்க அரசியலுக்காக தான் அதை. அப்போ ஒருத்தன் முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு ஒருத்தன் முடிவு எடுத்து வச்சுக்கலாம். அரசியல் பண்ணுறதுக்காக ஒருத்தன் கேஸ் போட்டு இது முட்டை இல்லை, முட்டை வந்து வெஜிடேரியன் சொல்லி குழப்புறான். அப்போ என்னன்னா மக்களுக்குள்ளே அரசியல் பண்ணுறதுக்காக சில செய்கிறானே தவிர நான் சொல்கிறதுல அரசியல் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அரசியல்வாதிகளுக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பே கிடையாது. அவங்க வந்து பியூரா சம்பாதிக்கிறதுக்காகவும் அவங்க புரட்சி செய்யறதுக்காக சமூக புரட்சிக்கு வராங்க. ஆன்மீகம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் சபரிமலை இஷ்யூ சொன்னீங்க, இப்போ திருப்பரங்குன்றம் பார்த்தோம், எல்லாத்துலேயுமே ஆன்மீகமும் அரசியலும் சேர்ந்து இல்லைங்க, சேர்த்துருக்காங்களே தவிர அப்படி எதுவும் இல்லைங்க. அப்படி சேர்க்கறதா தான் பியூரா சேர்த்துடணும்ல. அது கத்துறவங்க கத்திட்டு போறான்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது. வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கான காரணம் இது, நான்வெஜ்ஜோட காரணம் அவ்வளோதான். நம்ம வந்து உண்மையான உணவு. அப்போ திருக்குறள் அப்படிங்கிறதுல அந்த கொல்லாமை புலால் மறுத்தல்னு அதிகாரம் இருக்குது. மொத்தம் 20 குறள் இருக்குது. 20 குறளும் ஒரு உடலினுடைய இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல புண்ணு வந்துருச்சு, சரிங்களா? அந்த புண்ணை எடுத்து சாப்பிடுவோமா நம்ம குழம்பு வச்சு? ஏன் சாப்பிட மாட்டோம்? நம்ம புண்ணு தானே, அது டர்ட்டி சார். அப்புறம் அதே தானே சிக்கனுடைய புண்ணை தானே சாப்பிட்றோம். அதான் கேட்குறேன். வள்ளுவர் என்ன கேட்குறாருன்னா ஒரு உடலினுடைய புண் என்பதை உணர்ந்த பிறகு நீங்கள் அதை சாப்பிட மாட்டீர்கள்னு சொல்கிறார். அதுக்குள்ளே நிறைய இது இருக்குது, உயிர். அது ஒரு உயிர் சதை. அது எதுக்கு அருவறுப்பானது சாப்பிட்றீங்க? அது அருவறுப்பான்னு சொல்ல, அது ஒரு புண்ணுன்னு சொல்கிறாரு. புண்ணு அருவறுப்புன்னு நம்ம சொல்ல தேவையில்லை, அது ஒரு புண்ணு, அது அவ்வளோதான். அப்போ அதை ஏன் சாப்பிட்ற விட்டுரு அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி மொத்தம் 10 குறள் இதுலையும் 10 குறள் இதுலையும் நான் சொல்லலை. 2000 வருஷத்துக்கு முன்னால் எது வந்து உலக பொதுமறைன்னு சொல்லப்பட்டதோ, உலகம் முழுவதும் பொதுவாக எது மறையாக்கப்பட்டதோ, வேறு எந்த ஊருமே மறையாக்கப்படலை, உலகம் முழுவதும் மறையாக்கப்பட்ட திருக்குறளில் கொல்லாமை புலால் மறுத்தல் 2 அதிகாரத்தில் 20 குறள்களும் ஒரு மனிதன்
ஒரு உயிரை சாப்பிட்றத வேணான்னு சொல்லுது. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி, வணக்கம்.